மக்களே வாங்க போகலாம். நாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேமில் பிடிக்கப்பட்ட மீனை வாங்கிட்டு வந்து கழுவ ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதோ பாருங்கள் மீன், இங்கே பாருங்கள் ஜிலேபி. வாங்க மக்களே. ஸோ மீன் குழம்பு ருசியாக கிராமத்து முறைப்படி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். தொடர்ந்து மீன் கழுவுறதை பார்க்கலாம். வாங்க. வெல்கம் டு ஆல், தேங்க்ஸ் டு ஆல். வாங்க மக்களே. ஸோ மீனை பார்த்திங்கன்னா அழகாக கழுவ போகிறோம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு தேவையில்லாத பார்ட்டெல்லாம். இப்போ வந்து கழுவுறதுக்கான ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கிராமத்தில் மீன் வாங்கி நம்மளே கழுவி பாருங்க, சால்ட்டு உப்பு போட்டுக்கணும். இதில் தேவையில்லாத பாக்டீரியாஸ் வைரஸில் எல்லாத்தையும் ஸோ எடுக்கும். இந்த மாதிரி நல்லா குளிக்கி விட்டு அப்புறமா ஸோ 2 டப்பா தண்ணி கொண்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி இப்போ என்ன பண்ணோம்னா உள்ளே இருக்கிற அந்த கருப்பாக தோலில் ஒட்டிகிட்ருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம். இங்கே பாருங்கள், நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும், இந்த மாதிரி இருக்கிற கருப்பாக இருக்கிறது எல்லாத்தையும் எடுக்கணும். இந்த மாதிரி சுத்தமாக வெள்ளையாக வரணும். பாருங்கள், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே எல்லாம் தலையெல்லாம் இப்படியெல்லாம் க்ளீன் பண்ணோம். ஸோ ஒன்றா அந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி மீன் கழுவும் போது கிராமத்து சைடெலாம் நல்லாயிருக்கும். ஜாலியாக 2 பேராக சேர்ந்து மீன் கழுவிட்டு அதுக்குள்ளே தண்ணி நிறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி டயத்தில் கொஞ்சம் கூட இதில் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் மீன் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க மக்களே. மீன் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் வாங்க. தருமபுரி மாவட்டம், பெண்ணாகரம், ஒகேனக்கல் வந்தீங்கன்னா அழகான மீன்லாம் சாப்பிட்டு போகலாம். வாங்க மக்களே. ஐயரை மீன் பிடிக்க போன ஆற்றுல ஒரு ஆறா மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. ஜிலேபி மீனா? ஓகே, பாட்டில் வர்றது ஐயரை மீன் தான். கல்யாணத்தை சொல்லி போட்டா நேரில், வங்கை பிடிச்சி கொண்டாடுவான் தெருவில் ஊரில். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறது தான் மெயினாக எடுக்கணும் மக்களே. மீனை எந்தளவுக்கு க்ளீனாக கழுவுறோமோ அந்தளவுக்கு தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஜிலேபி மீன் 1 கிலோவுக்கு எவ்வளோ ரூபா கொடுக்குறீங்க கழுவுறதுக்கா? நோ, நம்மளே கழுவி நம்மளே குழம்பு வச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு மாட்டுறது, எங்களுக்கு 10 கிலோ கறி கொடுக்கணும். வாய்ப்பு இல்லை, டைம் இல்லை ராஜா. அவ்வளோ பிஸியாக நீங்கள்? ரொம்ப பிஸியான டைமில் இந்த மீனை கழுவிட்டு இருக்கேன் நான். அடுத்து மத்தியான சாப்பாட்டுக்கு அமெரிக்காவுக்கும் சாயங்கால சாப்பாட்டுக்கு ஜெர்மனிக்கும் போகணும். வாங்க மக்களே. நெக்ஸ்ட்டு உப்பை போட்டு கழுவிட்டு ஸோ அடுத்ததும் கழுவணும். மொத்தம் 3 டைம் கழுவணும் மக்களே மீனை பொறுத்தளவுக்கு. அப்போ தான் அதில் உள்ளே இருக்கிற அந்த பாக்டீரியாஸ், தேவையில்லாத அழுக்கு அசரங்கள் எல்லாம் வெளியே வரும். மீன் வந்து பாசிகளை சாப்பிட்டு வளர்றது. அதனால் உப்பு போட்டு கழுவும் போது அதில் தேவையில்லாத பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் எடுத்துரும். வரும் கருவாச்சி. இங்கே பாருங்கள் மக்களே, இப்போ மீனில் எந்த அழுக்கும் இல்லை. தண்ணி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஸோ தண்ணி ஊற்றின மாதிரியே இருக்கா? இந்த மாதிரி டயத்தில் மீன் என்ன பண்ணணும், நல்லா
இது பண்ணி எடுத்துடணும். பாருங்க மீன் அப்படியே ஒயிட்டாக ஆயிடுச்சு பாருங்க, எப்படி இருக்குது தண்ணி பாருங்கள் அப்படியே இருக்குங்களா. ஸோ தண்ணி கீழே ஊற்றிட்டு இப்போ வந்து இந்த மீனில் வந்து தண்ணி விடும். ஸோ குழம்புல போடுறதுக்கு முன்னாடி கழுவி அப்பயே போடக்கூடாது. தண்ணி விடும். அதுக்கப்புறம் கொண்டு போய் அழகாக தண்ணி விடும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற குண்டாவை இப்படி வச்சாச்சுன்னா இதில் மீன் எடுத்து போட்டோம்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம கிராமத்து முறைப்படி சம்பாரம் செலவெல்லாம் சேர்த்து வறுத்து சம்பாரம் ஆட்டுறதுக்குள்ளே தண்ணியெலாம் வெளியே வந்துடும். பாருங்கள் இப்போயே எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. ஸோ மீனில் தண்ணி விடும். அந்த தண்ணியெல்லாம் வெளியே எடுத்திங்கன்னா மட்டும்தான் மீன் குழம்புல போடும்போது அழகாக குழம்பு நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்து நம்ம மசாலா அரைக்க போகலாம் வாங்க மக்களே. வாங்க, நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ மீன் எடுத்துருக்கோம். ஸோ கழுவியாச்சு, நீங்களே பார்த்தீங்க தண்ணி வடிட்டுன்னு வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு கைப்பிடி அளவு புளி, நெக்ஸ்ட்டு 2 கட்டி பூண்டு, 4 தக்காளி, 4 வெங்காயம், ஸோ தேவையான அளவு கருவேப்பிலை. ஸோ புளி ஊற வச்சாச்சு. இது எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணி உரித்து எடுக்கணும். ஸோ இந்த ப்ராசஸை நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. ஓகே, வாங்க இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அடுத்து நம்ம எப்படி கிராமத்து முறைப்படி செலவெல்லாம் வறுத்து சம்பாரம் அரைச்சி குழம்பு வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க மக்களே. ஹலோ மக்களே, வாங்க மக்களே. நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ அடுத்தது வந்து புளியை கரைக்கலாம். வாங்க மக்களே, பாய். சம்பாரம் ஆட்டும் போது பார்க்கலாம். கம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் வானொலியை வச்சு தேவையான அளவு கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு. ஸோ கிராமத்து முறைப்படி விறகு அடுப்பில் ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒரே டைமாக போட்டாச்சு. போட்டு நல்லா பொன்னிறமாக வணக்கி எடுக்க வேண்டியது தான். தக்காளியும் போட்டாச்சு. ஸோ லேசாக வணக்கினா போதும், ஏன்னா நம்ம சம்பாரம் ஆட்ட போகிறோம் உரலில். அதனால் லேசாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கி எடுத்தால் போதும். வணக்கி எடுத்துகிட்டு அடுத்து நம்ம சம்பார் ஆட்ட போகலாம். ஹாய் மக்களே, வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிருச்சு. இப்போ இது கூட தேவையான மசாலா நம்ம வீட்லேயே அரைச்ச ஸோ மீன் குழம்பு ஸ்பெஷல் மசாலா இங்கே பாருங்கள். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 கிலோ மீனுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ ராகி மாவு பொடி, அதுவும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடாக இருக்கும் போதே ஒரு பெரட்டிக்கணும். எங்கள் மேடத்துக்கு கட்டை பார்த்திங்களா, ரவுடி கட்டு. அவ்வளோதான், மசாலா ரெடி. இப்போ போயிட்டு ஆட்ட வேண்டிதான். வாசனை சும்மா கும்முன்னு வருது மசாலாவை போட்ட உடனே. ஸோ வாங்க போகலாம். வாங்க மக்களே, உரலை நல்லா சுத்தமாக கழுவிக்கலாம். ஸோ ஆட்டுக்கல் இப்போ டெக்னாலஜி வளர்ந்த உடனே உரலில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற உரல் வந்து அப்படியே இருக்கும், மேலே இருக்கிற கல் நம்ம கையில் பிடிச்சி ஆட்டுவோம். இப்போ கிரைண்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மேலே இருக்கிற கல் அப்படியே இருக்கும், கீழே இருக்கிற உரல் தான் சுத்தம். என்ன ஒரு கண்டுபிடிப்பு என்னங்க செல்வமணி. ஸோ சுத்தமாக மண் இல்லாமல் கழுவி எடுத்துக்கணும் மக்களே. ஒவ்வொரு டைமும் அழகாக கழுவினீங்க. கழுவிட்டு சம்பாரம் மாட்ட வேண்டியதான். தோ மசாலா. ஓகே மக்களே, கழுவியாச்சு. அடுத்தது சம்பாரத்தை மசாலாவை எடுத்து கொட்ட வேண்டியதுதான். ஸோ உங்கள் வீட்டு சமையல். யாரெல்லாம் இந்த மாதிரி கிராமத்தில் உரல் இன்னும் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரிலாம் ஆட்டுறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள்.
வாங்க மக்களே, தண்ணி கொண்டு வர போயிருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம ஆட்டி பார்க்கலாம் நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் வருதா. ஐயோ என்னென்னமோ பண்ணுது. நானும் சம்பாரம்லாம் ஆட்டுவோம் மக்களே, எல்லாம் மறந்து போச்சு மக்களே. நமக்கு இது செட் ஆகலை மக்களே, வாயில் ஆட்டுறது இல்லை மக்களே. அம்மியில் அரைச்சி வச்சேன் 1000 மீன் குழம்பு, எங்கள் அப்பனுக்கு மருமகனே ஆறி போயிரும் திரும்பு, வாசம் மூக்க தொலைக்குதா வார்த்தை கண்டு இழுக்குதா, இந்த ருசி மந்தர காசி எனக்கு தெரியுதா. வாங்க மக்களை, சம்பாரம் ஆட்டுவது எப்படி. ஹலோ செல்வமணி, நீங்கள் சம்பாரன்றதை எந்த காலேஜில் கற்றுக்கிட்டீங்க? என்ன காலேஜ்? இந்த பிள்ளைக்கே தெரியாது மக்களே, நான் தான் சொல்லி கொடுத்தேன். இப்போ கற்றுக்கிட்டு என்னையே வந்து மதிக்க மாட்டேங்குது இது. இங்கே பாருங்க மக்களே, இந்த மாதிரிலாம் சைடில் வலிச்சு போட்டு. இப்போ சம்பாரம் ஆட்டியாச்சா? அவ்வளோதானா? ஓகே, இதெல்லாம் வலிச்சு எடுத்தால் சம்பாரம் ரெடி மக்களே. வாங்க மக்களே, குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ மசாலா அரைச்சாச்சு பாருங்கள், மசாலா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், போட்டு இப்பயே கலக்கி விட்டுக்கலாம். கல் உப்பு தான் போடணும் ஸோ மெயினாக. அதே மாதிரி நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த புளியை அழகாக கரைச்சி, ஸோ அதை ஒரு டைமுக்கு 2 டைமு இந்த மாதிரி வடித்து, அதில் இருக்கிற புளியில் மேக்ஸிமம் அந்த நார், புளியங்கொட்டை, ஒரு சில டயத்தில் மண் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா 2 டைமு வடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ குழம்புக்கு இந்த மாதிரி அழகாக வடிகட்டி எடுத்துக்கணும். ஸோ வாங்க குழம்பு தாளித்து விட போகலாம். வாங்க கைஸ், ஸோ தாளித்து விட்றதுக்கு கருவேப்பிலை உடைக்க போகலாம். நம்மளதே கருவேப்பிலை செடி மரம்லாம் இருக்கிறதுனால இங்கே பாருங்கள். ஸோ நம்மளே அழகான கருவேப்பிலை, நம்ம மரத்துலேருந்து அழகான கருவேப்பிலையை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் மக்களே, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நம்ம இதிலேருந்து மரத்துலேருந்து எடுத்தாச்சு. அதை அப்படியே தண்ணியில் போட்டு ஒரு அலசி எடுத்தாச்சு. ஓகே, அடுத்தது இதில் வந்து கரைச்ச புளி தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு குழம்பு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளியிலேயே வேறு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. வாங்க, புளி ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அடியில் எவ்வளோ இது டஸ்ட்டு இதெல்லாம் நிற்கிதுன்னு. ஸோ இந்த மாதிரி அப்போ தான் மீன் குழம்பு வந்து ரொம்ப சுவையாக மணமாக அழகாக வரும். சம்பாரத்தை கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சதுக்கப்புறம் உப்பு, புளி, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எங்கள் மேடம் செக் பண்ணி பார்த்துட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. க்ரீன் சிக்னல் வந்துருச்சு. வாங்க போகலாம். வாங்க மக்களே, குழம்பு தாளிக்கிறதுக்கான வானொலி வச்சாச்சு. வானொலி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய், சுத்தமான கடலை எண்ணெய். ரெண்டு கரண்டியா? ஓகே, 2 கரண்டி ஊற்றியாச்சு. அடுத்தது குக்கிங் மாஸ்டர் வந்துட்டாங்க. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகை போட வேண்டியது தான். எங்கே மேடம் கடுகு? ஓகே, எண்ணெய் காயிட்டுமா, வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு மக்களே. இதோ கடுகு போட்டாச்சு. கடுகு போட்டோடனே கடுகு பொரியணும். அப்போ எண்ணெய் இன்னும் காயலை. என்னுடைய சிசியர் ஒன்றும் சரியில்லை. ஓகே, எல்லா அப்ரண்டிஸு தான். இல்லை செல்வமணிக்கு சூப்பராக மீன் குழம்பு வைக்க தெரியும். உண்மையிலேயே பயங்கரமாக மீன் குழம்பு வைப்பாங்க. ஸோ நம்ம உடச்சிட்டு வந்த கருவேப்பிலை பாருங்கள். இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது மக்களே, இதுதான் முக்கியம். சின்ன வெங்காயம் போட்டு மீன் குழம்பு தாளிச்சு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தட்டி தான் போடணும், அதை அரைக்கவோ இடிக்கவோ கூடாது.
சும்மா லைட்டாக தட்டி போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். பாருங்கள் மக்களே, நம்ம எதிர்பார்த்த தருணம் வந்தாச்சு. கடுகெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சவுண்டு உங்களுக்கே கேட்குன்னு நினைக்கிறேன் நல்லா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் ஸோ தட்டி போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை, அழகான கருவேப்பிலை பாருங்கள் எப்படி அழகாக வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது மக்களே. இந்த வெங்காயம் நல்லா வணங்கி வரணும் மக்களே. வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, உண்மையிலேயே வாசனை பயங்கரமாக இருக்குது மக்களே. ஓகே, நம்ம வந்து குழம்பு தாளிக்க போகிறோம். பாருங்கள் மக்களே, தாளிக்கும் போது என்ன ஒரு சவுண்டு, என்ன ஒரு ஸ்மெல் வாசனை, வாசம் மணக்குது. பாருங்கள் மக்களே, எவ்வளோ அழகாக நம்மளுடைய மீன் குழம்புக்கு தயாராகி கொண்டு இருக்கும். ஸோ மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. மேலே தட்டத்தை வச்சு மூடிடலாம். ஸோ கொதித்து வரணும். இதே நேரத்தில் ஆடி மாதமே இன்னும் பிறக்கல மக்களே. ஆனால் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. ஆடி மாதம் காற்று எடுத்துருச்சு. ஃபுல்லாக காற்றடிக்குது மக்களே நம்மளுடைய கிராமத்தில். பாருங்கள் மக்களே, நம்மளுக்கு அடுப்பு எரி விடுற வேலை கொடுத்துட்டாங்க. அக்னி பகவான் எவ்வளோ பயங்கரமாக எரிச்சிட்ருக்கானு. கிராமத்தில் இந்த மாதிரி விறகு அடுப்பில் யாரெல்லாம் சமைச்சு சாப்பிட்றீங்க இன்னமும்? ஸோ கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம நிறைய நல்ல நல்ல வீடியோக்கள் போடலாம். ஆதரவு கொடுங்க மக்களே. வாங்க மக்களே, மீன் குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. ஸோ அந்த பச்சை வாசனை எதுவும் வராத அளவுக்கு நல்ல மனம் வரணும். எங்கள் பாட்டி அவங்களாம் சொல்லுவாங்க, மீன் குழம்பு வச்சா 4 வீட்டுக்கு அந்த வாசனை அடிக்கணுமா. அந்தளவுக்கு மீன் குழம்பு வாசனை. ஹலோ மக்களே, இப்போ பார்த்திங்கன்னா மீன் குழம்பு நல்லா வெந்து ஸோ நல்லா சுண்டி வந்துருச்சு குழம்புலாம். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் தண்ணி வச்சுருந்தோம், எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு சைடில் எல்லாம் தெரியுதுங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் போடுறதுக்கு ஸோ ரெடி ஆகிடுச்சு மீன் குழம்பு. இப்போ நம்ம மீனை போட்டு வேக வச்சு அழகாக இறக்க வேண்டியது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனை தண்ணியில் வடிகட்டுறதுக்காக வச்சுருந்தோம் பார்த்திங்களா. இப்போ பாருங்கள் மீனில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. ஸோ வாங்க பார்க்கலாம். இதை எடுத்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு மீனை போடும் போது நம்மளுக்கு மீன் குழம்பு இன்னும் சூப்பராக வரும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள் மக்களே. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு மீனாக எடுத்து அழகாக குழம்புல போடுறது தான். ஸோ நம்மளுடைய குக்கிங் மாஸ்டர் போடுறாங்க. ஸோ அழகாக ஒவ்வொரு மீனாக எடுத்து குழம்புல போட வேண்டியதான். ஸோ போட்டு நல்லா மூடி வச்சோமா. இப்போ இந்த மீன்லேருந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு அது நல்லா கொதித்து ரொம்ப நேரம் வேணுங்கிறதில்ல. ஸோ தொடர்ந்து பாருங்கள். மீன் வெந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து கண்டுக்கலாம் மீன் வெந்துருச்சான்னு. ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து குழம்புல கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. இந்த மாதிரி தான் எடுத்து திருப்பி விட்டு அலசி விட்டு வைக்கணும் திரும்பவும் நம்ம. ஓகே, அப்போ தான் மீன் நல்லா வேகும். ஹாய் மக்களே, பாருங்கள் மீனுடைய கண் வெளியில் வந்துருச்சா. இப்போ வந்து மீன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு இதுவாக வச்சுக்கலாம். ஸோ எடுத்துக்காட்டால் மீன் நல்லா வெந்து வந்தால் தான் இந்த மாதிரி மீனுடைய கண் வந்து வெளியில் வரும். ஸோ பாருங்கள், ஸோ கரண்டி போட்டு கிண்டக்கூடாது, மீன் உடஞ்சிரும். ஸோ நம்மளுடைய மீன் குழம்பு தயாராகிடுச்சு. கிராமத்து அடுப்பு சமையல். வாங்க மக்களே, மீன் குழம்பு இறக்கியாச்சு. மீன் குழம்பு தயாராகி விட்டது. ஸோ அடுத்தது களி மீன் குழம்பு. ஸோ களிக்கின்ற ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். வாங்க நம்ம களிக்கின்றதுக்காக இன்றைக்கி தண்ணி வச்சு அது கொதித்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராகி மாவு
ஒரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி நேமில் சொல்லுவாங்க. அது ராகி, ஆரியம் எல்லாம் சொல்லுவாங்க, கேப்பை, களி. ஸோ இந்த மாதிரி தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் ஸோ மாவை வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை மூட்டை எடுத்துக்கணும். ஸோ தேவையில்லாத தண்ணியெல்லாம் அது வந்து திரும்ப களிக்கு அந்த மாவு வேகிறதுக்கு ஊற்றுறது தான். ஸோ இப்போ மாவு கொட்டினா ஃபுல்லாகிடும் அப்படிங்கிறதுனால. அப்படி தானே குக்கிங் மாஸ்டர்? மாவு எவ்வளோ 1.5 படி மாவு போட்டு இல்லை இப்போ களிக்கிண்ட போகிறோம். 1.5 படி மாவு இதில் போட்டு 3 லிட்டர் தண்ணி வச்சுருக்குறோம். 1.5 படி மாவுக்கு 3 லிட்டர் தண்ணி வைக்கணுமா மக்களே? இப்போ கேட்டுக்கோங்க. பாதி தண்ணி எடுத்துடணும். பாதி தண்ணியை 3 லிட்டர் தண்ணியில் 1.5 லிட்டர் தண்ணியை எடுத்து இப்படிக்கா இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடணும். இதெல்லாம் காலேஜில் படித்தவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு என்ன தெரியும். வாங்க மக்களே, களி மீன் குழம்பு ஸோ கிண்ட ஆரம்பிக்கலாம். ஓகே மக்களே, பாதி தண்ணியை மூட்டாச்சு. அடுத்து பாருங்கள், ராகி மாவு போடுகிறார்கள். ஒரு படி மாவை கொட்டியாச்சு. அடுத்தது ஒரு அரைப்படி மாவு கொட்டப்படும். ஸோ கொட்டினதுக்கப்புறம் களி துடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கொட்டியாச்சு மக்களே. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இதில் சாப்பாடு அதெல்லாம் கலந்து போட்டுலாம் செய்கிறதில்ல, ஒரிஜினல் களி மட்டும் செய்கிறது. இதான் மக்களே களி துடுப்பு. ஸோ 2 களி துடுப்பு வச்சு செய்யணும். அப்போ தான் மாவு நல்லா கட்டி இல்லாமல் வரும். இந்த பொங்கி வரக்குள்ள துடுப்பை உள்ளே போட்டுக்கணும். இந்த மாதிரி பொங்கி வரக்குள்ள தான் துடுப்பை உள்ளே போட்டு இப்படியெல்லாம் பண்ணி விடணுமா. நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கணும். ஓகே, ஒரு 5 நிமிஷம் மட்டும் எதுவும் செய்யக்கூடாதான். அடுப்பை மட்டும் நல்லா விறகை மட்டும் நல்லா எரி விட்டிங்கன்னா நல்லா கொதித்து அந்த தண்ணியெலாம் மாவு ஃபுல்லாக மிக்சிங் ஆகி அப்புறமா நம்ம கிண்ட ஆரம்பிக்கலாம். ஸோ இதுக்கு பேர் தான் களி துடுப்பு. இன்னொரு துடுப்பு அங்கே இருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் களி கெவை. ஸோ முன்னோர்கள் வந்து கண்டுபிடிச்ச இதெல்லாம் கண்டுபிடிப்பு. இப்படிலாம் செஞ்சு தான் சாப்பிட்ணும். அப்போ தான் 100 ஆண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படின்னு. ஸோ சுகர், ப்ரெஷர் என்னென்னமோ இப்போல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி களிலாம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோமா நமக்குலாம் இந்த மாதிரி இதெல்லாம் வராது. ஸோ அடுத்தது நம்ம வீடியோவில் கூடிய சீக்கிரம் கம்மஞ்சோறு. ஸோ கம்மஞ்சோறு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோ போடலாம். ஸோ நம்மளுடைய குக்கிங் மாஸ்டர் வந்து ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, நிறைய வீடியோ நம்ம வந்து ஒரிஜினலாக நம்ம கிராமத்தில் நம்ம எப்படி சமைக்கிறோமோ அது வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாத எடுத்து ஒரிஜினலாக போடுறோம். யாருமே இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக்கு, குக்கிங் மேடத்துக்காக ஒரு கமெண்ட் போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் களி கிண்டணும். ஆடி மாதம் காற்று இன்னும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி காற்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாருங்கள் மக்களே, கீழே விழுவாமல் இப்படி தான் களி கிண்டணும். புகை மூஞ்சிக்கு போகக்கூடிய நேரத்தில் கரெக்டாக தண்ணியால் வந்துச்சுன்னா கட்டி விழுவாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். வந்துடும், எல்லாம் எந்த மிஸ்டேக்கும் வராது மக்களே. தண்ணி மட்டும் சாப்பாட்டுக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர்னு வைக்கிற மாதிரி அரிசிக்கு இதுக்கும் சாப்பாட்டுக்கு எப்படி 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணியோ அது மாதிரி இது 1 படி மாவுக்கு 2 லிட்டர் தண்ணி. 1.5 படி மாவுங்கிறதுனால 3 லிட்டர் தண்ணி வச்சாச்சு. 1.5 லிட்டர் தண்ணி சைடில் வச்சாச்சு. 1.5 லிட்டர் தண்ணியை களிக்கு வச்சாச்சு. கரெக்டாக சொல்லிட்டேனா மேடம்? ஓகே மேடம். கட்டி இல்லாமல் சுற்றி வருது. வாவ், என்ன மேடம் நீங்கள் களி சூப்பராகுன்றீங்க போங்க. ஓகே, கட்டி இல்லாமல் கிண்ணா தான் களி தலவாழை இலை போல் இருக்கணுமா. தூக்குனா கையில் எடுத்தால் தலவாழை இலை போல் அப்படியே வரணுமா களி அப்படிங்கிறது. இப்போ கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் கிண்டிக்கிட்டோமா? கட்டி இல்லாத கிண்டியாச்சு. இப்போ என்ன மேடம் பண்ணோம்?
ஓ, தண்ணி ஊற்றணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி எல்லாம் களியை மாவை வந்து வேக விடணும். பாருங்க மக்களே, யாருக்கெல்லாம் களி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது அவங்கெல்லாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி அழகாக செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட் டைமு ஒரு கிண்டி முடித்தோடனே ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு அடுப்பை நல்லா விறகு எரிய விட்டிங்கன்னா நல்லா கொதித்து அந்த மாவெல்லாம் வேகும். தண்ணி கொதிக்க கொதிக்க பொறுமையாக கிண்டணும், எல்லாம் மேலே தெரிச்சிரும். சுடு தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பொறுமையாக கிண்டி விட்டு வேக விடணும், கொதிக்கணும். பாருங்கள் மக்களே, ஸோ அந்த நம்ம தண்ணி ஊற்றினோம் இல்லையா 1/2 லிட்ரு, அது சுத்தமாக எல்லாம் ஸோ மாவு வந்து தண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணிருச்சு. இப்போ கிண்டிகிட்டே இருக்கணும். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரொம்ப வேகமாக கிண்டப்படுகிறது. இந்த துடுப்புக்கு வந்து ஒரு வரலாறு உண்டு மக்களே. என்ன அப்படின்னா, எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது எங்கள் அம்மாவுக்கு அவங்க மாமியாக கொடுத்தாங்களாம். ஸோ இதில் தான் களி இப்படி தான் கிண்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம். அந்த துடுப்பு நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இன்றைக்கி 17 வருஷம் ஆயிடுச்சு மக்களே. இன்னமும் எங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டுக்காரிக்கு சொல்லி கொடுத்து இப்போ இவங்க வந்து இங்கே பெரிய மாஸ்டர் ஆகிட்டாங்க. வேற யார் சொல்லி கொடுத்தாங்க? ஓ, எங்கள் டேடி சொல்லி கொடுத்துருக்காரு இப்படி தான் களி கிண்டணும் அப்படின்னு. ஓகே ஓகே, ஊருக்கு போகல ஒரு சாப்பாடு சாப்பிட்டு வாங்க மக்களே. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி ஊற்றணும். இப்போ அடுத்தது தேவையான அளவு தண்ணி 2வது டைமும் ஊற்றணும். அப்போ தான் மாவு நல்லா வேகும். ராகி மாவு பொறுத்தளவுக்கு நல்லா வேகணும். அவ்வளோதானா? 2 தண்ணி ஊற்றி கிண்டணும் மக்களே. 1 லிட்டர் தண்ணியில் 1/2 லிட்டரா? இப்போ ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிருக்காங்க. 2 டைம் தானே தண்ணி ஊற்ற வேண்டியது? ஓகே, 2 டைம் தண்ணி ஊற்றினா போதும் மக்களே. இந்த டைம் கிண்டி முடிக்கும் போது நல்ல தலவாழை இலை போல் களி ரெடியாகி வந்துடும் மக்களே. வாங்க மக்களே, ஸோ 2வது தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அது இப்படி தான் ப்ராசஸ். கிண்டிகிட்டே இருக்கணும் மக்களே. மூணு நேரமும் ரைஸ் சாப்பிட்றத விட, ஸோ நீங்கள் எங்கேயாவது டாக்டர்கிட்ட அந்த மாதிரிலாம் ஏதாவது ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு போனீங்கன்னா அழகாக அவங்க சொல்கிறத கேட்கலாம். நீங்கள் ரைஸ் அதிகம் சாப்பிடாதீங்க, நீங்கள் அழகாக இந்த மாதிரி ஆரியம், கம்பு, கேழ்வரகு, ஆரியம் எல்லாம் ஒன்று தான், தினை, வரகு, சாமை இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம், இந்த மாதிரி விஷயம்லாம் சாப்பிட்டோமா சிறுதானியங்கள் நம்ம ஹெல்த்து நல்லாயிருக்கும் மக்களே. அதுவும் கறி குழம்பு, நாட்டுக்கோழி கறி குழம்பு, களி, மீன் குழம்பு, களி, ஸோ மட்டன், ஆட்டுக்கறி குழம்பு, களி, இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் மக்களே. ஹெல்த்து நல்லாயிருக்கும். உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட நாட்கள் உயிர் வாழலாம். பாருங்கள் மக்களே, களி எவ்வளோ அழகாக ரெடியாகி வந்துட்டுருக்கு. வாங்க மக்களே, எல்லோரும் களி சாப்பிட்டு போகலாம். மீன் குழம்பு ரெடியாக வச்சாச்சு ஆல்ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ஸோ இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க மக்களே. அவ்வளோதான் மக்களே, களி கிண்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்க போகிறாங்க. அடுத்தது தான் மிகப்பெரிய ஒரு அழகான ப்ராசஸ். களி இறக்கி வச்சுட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து அடுத்தது உருண்டை பிடிப்பாங்க களி. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க.
இப்போ பாருங்க இறக்கி வச்சதுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் கிண்டுறாங்க களியை. கிண்டிட்டு இந்த மாதிரி துடுப்பில் இருக்கிறதெல்லாம் சைடில் வலிச்சு விட்டு, அடுத்தது வந்து 2 துடுப்பில் இருக்கிறதையும் வலிச்சிடணும் மக்களே. வலிச்சுட்டு அழகாக அதை அடை சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இது அங்கே இருக்குது பாருங்கள், அதில் மூட்டை போட்டு கரண்டியில் அழகாக தண்ணி கொஞ்சம் அதில் விட்டு அழகாக உருண்டை பிடிப்பாங்க. ஸோ பார்க்கலாம் வாங்க மக்களே. பாருங்கள் மக்களே, ஸோ எப்படி கரண்டியில் மூட்டு அடை சட்டியில் போட்டு உருண்டை எப்படி பிடிக்கிறாங்கன்னு பாருங்கள் மக்களே. அவ்வளோதான், போட்டாச்சு. பாருங்கள் மக்களே, உருண்டை களி உருண்டை எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் மக்களே. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டுக்க வேண்டியதான். தேவைங்கும் போது எடுத்து நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஹாட் பாக்ஸ் இருக்கிறவங்க ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா எப்பவும் சூடாகவே இருக்கும். ஸோ ரொம்ப உடம்புக்கு நல்லது மக்களே. ஓகே மக்களே, எல்லாம் களிக்குன்னு சட்டியே காலி ஆகிடுச்சு. களியெல்லாம் உருண்டை பிடிக்க முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம குட்டீஸ் 3 பேரும் ஸ்கூல் போயிருக்காங்க. அவங்க வந்து மீன் குழம்பும் களியும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ ஸோ எப்படி இருக்குன்னு கொடுப்பாங்க. நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. ஸோ வெல்கம் டு ஆல், தேங்க்ஸ் டு ஆல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய இந்த களி மீன் குழம்பு இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோ ஸோ ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. நம்ம குக்கிங் மாஸ்டர் அக்காவுக்காக கமெண்ட் பண்ணலன்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. ஸோ எப்படி இருக்குதுன்னு களி மீன் குழம்பு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ மக்களே. ரிவ்யூ லாஸ்ட்டாக பார்க்கலாம் நம்ம வாங்க. குட்டீஸ் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ வந்தோடனே இப்போ மீன் குழம்பும் களியும் போட்டு வச்சுருக்கோம், சாப்பிட்டுட்ருக்காங்க. எப்படி இருக்குது காய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்? சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும். டேஸ்ட்டாக இருக்கா? ஓகே, பாய் சொல்லிடுங்க. பாய்.